நேற்று ஈவினிங் போல் எடுத்த வீடியோ தான் இது. நாளைக்கு இட்லி செய்யலான்னு சொல்லிட்டு அரிசி ஊற வச்சுருந்தேன். ஆனால் வந்து கொஞ்சமாக சோறு எடுத்து வைக்க மறந்துட்டேன். அது வந்து நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கையரிசி மட்டும் ரேஷன் அரிசி குக்கரில் சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். எப்பவுமே வந்து குக்கரில் காய்கறியும் அதுக்கப்புறம் மஞ்சத்தூளும் போட்டு வேக வச்சு எடுக்கிறதால தான் லைட்டாக மஞ்சளாக இருக்குது. நிறைய பேர் பச்சரிசி கூட புழுங்கல் அரிசி ஊற வைக்கல அப்படின்னு நினைப்பீங்க. இங்கே கேரளாவில் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை மாவு அரைக்கும் போது அது கூட கொஞ்சமாக சோறு தான் வந்து சேர்த்து அரைப்பாங்க. பச்சரிசி உளுந்து சோறு, புழுங்கல் அரிசி வந்து ஊற வைக்க மாட்டாங்க. அது கூட எப்பவுமே வந்து மிக்சியில் தான் வந்து அரைப்பாங்க மாவு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சோறு நான் தனியாக ரெடி பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஈவினிங் போல் மாமியார் நாத்தனார் வீட்டிலேருந்து நிறைய வந்து குடம்புளி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க க்ளீன் பண்ணி. இதை வந்து இங்கே கேரளாவில் பெய்கிற மழையில் எங்கேருந்து காய வைக்கிறது, வெயிலே இல்லை. ஸோ இனிமேல் தான் வந்து அடுப்பு பற்ற வச்சு அந்த அடுப்புக்கு பின்னாடி போட்டோன்னா நல்லா வந்து காஞ்சி வந்துடும். நல்லா வந்து பயங்கர பிளாக்காக வரணும். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை காய வைக்கணும். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததற்கு நன்றி.